பிரச்சனைன்னு ஒன்று இருந்தால் தான் முடிவுன்னு ஒன்று வரும். ஆரம்பிச்சது அவங்க, முடிக்கப்படுறது நாம. என்னடா சொல்கிற? மில்லுக்காரன் இந்த பிரச்சனை கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போகிறேன்டா. நம்ம பிள்ளைய காலத்துலேயாவது நல்ல தண்ணி பிடிக்கட்டும்டா. ஏய் அவசரப்படாதீங்கடா. ஏய் நீ சொன்னதை நான் கேட்டலடா. இப்போ நான் சொல்ல நீ கேளு. யாரா ஃபோனில்? அவன் தான்டா, நெடுங்காட்டிலேருந்து ஃப்ரெண்டு பேசுகிறான். போதும் போதும் அவர் கிழிச்சு சொல்லிட்டதெல்லாம். பட்டா மழலாம் பத்தாதம்மா. ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டான்டா. பேசாமல் இருந்தவங்கள நான் தாண்டா தேவையில்லாமல் கிளப்பி விட்டேன். பாரு, பெசன்ட் மில்லுக்காரன் ஏலத்தில் நைட்டு புதுக்கோட்டை போகிறேன்னு சொன்னாங்கல்ல. போவாங்க, ஆனால் திரும்ப மாட்டாங்க. டேய், அந்த ஊராங்களுக்கு தெரிஞ்சா நம்ம ஊரை சும்மா விட்டுருவாங்களா? அதுக்கு இப்படி கிட்ட சாவ சொல்றியா? டேய், நானும் ரெடி தாட்டா. ஆனால் யார் பண்ணாங்கன்னு தெரியாமல் பண்ணணும். தெரியணும், நாம தான் பண்ணணும், 2 பேருக்கும் தெரியணும். ஆனால் அந்த ஊராங்களுக்கு தெரியக்கூடாது. புதுசா நல்ல புத்தகம் மாதிரி இருக்கே. அக்கா 1 கிலோ 5 ரூபா, 1 ரூபா கூட வச்சு 6 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன். ஆமா, உனக்கிட்ட வாங்கி தான் மூட்டை கட்ட போறேன். சரி, டிவி பார்த்து இது போற கிடக்கு. ஏன் போன் இந்த கையில தான் வச்சிருக்கேன். ஹலோ 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 ஹலோ. அப்படியே திரும்பி நில்லு. திரும்பி நில்றா. திரும்பி பார்க்காம அப்படியே போயிரு, என் பொண்ணையும் சேர்த்து. சொல்றல்ல, திரும்பி பார்க்காம போடாங்கிற. இது ஒரு பெரிய மனுஷனா நான் உங்களுக்கு கொடுக்குற மரியாதை. இப்போ திரும்பி நிற்கிறது எந்த நிலைமையிலையும் உங்கள் பொண்ணை விட்டு போக மாட்டேன்றதுக்காக. ஏடா, என் வீட்டுல தமிழ சிறுக்கியோட மவன் என் மருமவனா? இன்னொரு தடவை எங்கள் அம்மாவை சிறுக்கி கிறுக்கின்னு சொன்ன மூஞ்சி மோக்கரெல்லாம் உடச்சிருவேன். அந்த பயலை இப்போ என்ன பண்ணாலும் அது என் பொண்ணுமான பிரச்சனை தான் வந்து நிற்கும். அதுக்காக உன்னை சும்மா விட்டுற மாட்டேன். பெசண்ட்டு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீங்கள் போயிட்டு வாங்க. இதை முன்னாடியே சொல்லிக்கலாம்லையா? சரி சரி, நான் மட்டும் போயிட்டு வரேன், நீ போன வை.
யாரு? தவிச்ச வாக்கி தண்ணி கொடுக்காதவன் விக்கி விக்கி தாண்டா சாகணும். ஏய், யாரா நீ? இந்தா நேர்ல வரம் பாரு. டேய், நில்லுடா. எங்கடா போறீங்க? எங்க? எதுக்கு நிக்க சொல்றியா? ஏய், பொறுங்கடா. பொறுங்கண்ணா, பிரசிடென்ட் சாவ கிடக்குறாரு. வீட்ல போய் போத்திட்டு படுக்க சொல்றீங்களா? அந்த ஊர்ல கண்ணுல போடுறவங்க எல்லாரையும் விட்டணும். ஏய், 7 பேர் போய் 4 பேரை வெட்டி விட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சா? அந்த ஊரையே ஒழிச்சு கட்டணும். புரியுதா? டிராக்டர்ல ஆரணை கட்டி ஊரையே திரட்டுங்க. எல்லா ஆளையும் புளியந்தோப்புல கொண்டாந்து குமிங்க. கருக்கலுக்குள்ள அந்த ஊரே இருக்க கூடாது. இதுதான்டா சரியான நேரம். அந்த பாரி பையில தித்து கட்டுறதுக்கு விட்டுறக்கூடாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி இதே கொலை பிரச்சனை அந்த பையனோட அப்பன் சாவணும்னு விதி எழுதிருந்துச்சு. ஆனால் இப்போ அதே கொலை பிரச்சனை இல்லை, அவனே சாகணும்னு நான் எழுதிட்டேன். கலவரத்தோட கலவரமா அவன் கதையும் சேர்த்து முடிச்சிருங்க. விடியும் போது அவன் உயிரோட இருக்கக்கூடாது. ஆஸ்பத்திரிக்கு பிரசிடென்ட்டை பார்க்க பிரசிடென்ட் பொண்டாட்டி கூட வேற யாரெல்லாம்டா போனது? சத்தி பொண்ணு எடுக்காங்கிறான். என்னடா ஏத்த ஹாஸ்பிட்டல் நெருங்கிருப்பீங்களா? நெருங்கியா? இன்னும் 200 கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லு. போய் சேர்றதுக்குள்ள பொழுது விடிஞ்சிடும். போய் இறங்கிறதுக்கப்புறம் ஃபோன் பண்ணடா. எங்க அப்பா உன்ட்ட என்ன கேட்டாரு? என்ன கேட்டாரு? என் பொண்ணை விட்டு ஒதுங்கினாரு. அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் என்ன சொல்ல போறேன்? அந்த மில்லை என் பேர்ல எழுதி கொடுத்துருங்க, திரும்பி பார்க்காம போய்கிட்டே இருக்கேன்னு சொன்னேன். உனக்கு எப்ப விளையாடுறதுன்னே தெரியாது. எங்க அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல தெரியுமா? எங்க வீட்ல என்னென்னமோ நடக்குது. என் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டாங்க. என்ன எங்கேயோ கொண்டு போய் சொந்தக்காரங்க வீட்ல வச்சுட்டு போறாங்க. ஆமா, அப்படியே உலகம் பூரா உங்களுக்கு சொந்தம். அப்படியே கொண்டு போய் வச்சா கூட கண்டே பிடிக்க முடியாது பாரு. ஏய், நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நான் கூட சீரியஸா தான் பேசிட்டு இருக்கேன். இந்த பாரு, எனக்கு ஒரு கெட்ட பழக்கம். நமக்கு முந்தி தான் பழக்கம், அடுத்தவனை முந்த விட்டு பழக்கமே இல்லை. நீ என்ன பண்ற? நாளைக்கும் ஸ்கூல் டிசி, ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒரு 3 கூடிய ஒரு 1 லட்சம் ரூபாய் பணம் எடுத்து வச்சுக்க. ஆமா, பணம் எதுக்கு? பின்ன வரதட்சணை எல்லாமே கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஏய், இதை பார், நாளைக்கு காலைல எனக்கும் உனக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ். அதுக்கப்புறம் ஒரு அவசர செய்தி. குளத்து பிரச்சனையை மனசுல வச்சுக்கிட்டு வயல்பாடிக்காரங்க புதுக்கோட்டை போன வழியில நம்ம ஊர் பிரசிடென்ட பிளான் பண்ணி அடிச்சு தூக்கிட்டாங்க. அவரு உயிர் உழைக்க மாட்டாரா? அதனால இதுக்கு மேல அவங்க இப்படியே விட்டா சரிபட்டு வராது. வீட்டுக்கு ஒரு ஆளு ஆயுதத்தோட உடனடியா வந்து டிராக்டர்ல ஏறுங்க. வர முடியாதவங்க ஆயுதத்தோட புளியந்தோப்புல வந்து அசப்படாயிருங்க. ஏய், என்னடா என்ன நடந்துகிட்டு இருக்கு? என்ன குளத்து பிரச்சனை மனசுல வச்சுட்டு புதுக்கோட்டை போற ரோட்ல நம்ம ஒரு பிரசிடென்ட் வயல்பாடி ஏறிய லாரி விட்டு போயிட்டாங்களா? உழைக்கிற கஷ்டமா இல்ல ஆயுதத்தோட வந்து வண்டியில அந்த ஆளுங்களா நம்ம ஒரு புளிய தப்புக்கு வந்துருங்க. மாத்து போ. நீ போ. அந்த பாரி பயல எலோசே எதடா விளையாடுற? அரளி வதடா, கையை மட்டும் கிழிச்சு வச்சுக்க, போய் சேர்ந்துருப்ப. அப்படியா? என்னடா யாரோ போன மாதிரி இருந்துச்சா? அதெல்லாம் யாரும் இல்ல, துண்ட சுத்துறா. மா, எதுக்கு அழுகுற நீ? நான் வீட்டுக்கு தான் வரேன்.
ஏமா நான் தான் சொல்றேன்ல, நான் வீட்டுக்கு தான் வரேன், நீ வெய்மா. என்னடா இவனுங்க போய் இறங்கினா அந்த ஊரே இருக்காதேடா. டேய் ஏதாவது பண்ணி எப்படியாவது இதை நிறுத்தி ஆகணும்டா. உன் ஃப்ரெண்டு ஒரு ஆளுக்கா வேண்டி அந்த ஊருக்கே சப்போர்ட் பண்றியா? அவன் ஒரு ஆளுக்கா வேண்டி ஊரே பாய்ச்சிக்க முடியாதியா? என்னது ஒரு ஆள் காண்டியா? உனக்கு என்னடா தெரியும்? அது கொடுமையை கண்ணால பார்த்தவன்டானா. எங்க என்னாச்சு? 6 வயசு தான் ஆகுது. நீர்த்தாரையில கல் இருக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனா செத்துட்டான். செத்துட்டானா? என்னங்க சொல்றீங்க? உப்பு தண்ணி குடிச்சு இந்த ஊர்ல எல்லாருக்கும் கிட்னில கல் இருக்கு. திடீர்னு வயிற்று வலிம்பாங்க. ஹாஸ்பிட்டல் போனா கல் இருக்கு கில்லு இருக்கும்பாங்க. ஊர்ல எல்லாரும் கூலி வேலை செய்யறவங்க. அத்தனை லட்சம் கூட இத்தனை லட்சம் கூடன்னு எங்க போறது? இந்த உப்பு தண்ணி குடிக்காம தான் எங்களுக்கு ஏங்க இந்த தலையெழுத்து? தம்பி இனிமே எனக்கு யாரடா பாப்போ? இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? இப்ப என்ன பண்ண போற? மண்ணுங்க எடுத்துடா. இப்ப யார கேட்டி அனௌன்ஸ் விட்டு ஊரெல்லாம் கூட்டி வச்சிட்டு இருக்கீங்க? யார கேட்கணுங்கிற? இப்ப எதுக்கு ஆவேசப்படுறிய? பிரசிடண்ட் அடிச்சு விட்டாங்க, பாக்குறதுக்கு ஆளு போயிருக்கு. போனவங்க பார்த்துட்டு போன் பண்ணி சொல்லட்டும், அதுக்கப்புறம் ஊரை கூட்டி ஒரு முடிவு பண்ணுவோம். பிரசிடண்டா சாவு கிடக்குறாரு. அந்த ஊருக்கு நீங்க என்ன சப்போர்ட் பண்றியா? ஏய் இப்ப என்ன சொன்னே? இவனை போடுற என்ன பஞ்சாயத்து பேசுறவனுக்கு பூரா அண்ட கட்டணும். செத்துக்கிறதுக்கு போய் போறடா. ஏய் சும்மாரியா, நாலு கொளுத்துட்டியா? என்னடா என்ன பிரச்சனை? இந்த பால்காரை சும்மா இல்லாம அந்த ஊராங்க சப்போர்ட் பண்ணி பேசினாரு. அதான் பயலுவை அடிச்சு விட்டாங்க. அடிச்சாச்சுன்னா இனிமேல் ஏன் அந்த ஊருக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாலும் அடிங்க. ஏழை கேட்க வந்தப்பவே வந்தவங்களை பூரா பிடிச்சு மரத்துக்கு கட்டி வச்சிருந்தா இன்னைக்கு பிரசிடண்ட் மேல கை வச்சிருப்பாங்களா? இன்னைக்கு பிரசிடண்ட் மேலே கை வச்சுட்டாங்க. நாளைக்கு வரவன் போறவங்க எல்லாம் கை வைப்பான். வாங்கிட்டு இருப்போமா? அந்த குளத்தை தூத்து விட்டு கருவமில்ல வச்சாலும் வைக்கலாமே தவிர அந்த ஊருக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்கப்படாது. மிலிட்டரி இருக்காருல்ல, ஆளுக்காளு பேசிட்டு இருக்கீங்க. யாரும் பைக்கு வண்டி இதெல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது. எல்லாரும் குறுக்க நடந்து தான் போறோம். குறுக்க தான் தண்ணி கிடக்க. ஏய் மோளங்கொட்டா ஜலக்கு தான் தண்ணி கிடக்குது. கடைசி ஷிஃப்ட் டிராக்டர் வந்த உடனே எல்லாரும் கிளம்புறோம். யாருக்கடா இப்ப போன் பண்ண? வயல்பாடியில ஃப்ரெண்டுக்குடா. போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். அவசரப்பட்டு யாரும் அவனை இங்கே கை வச்சிடாதீங்க. அங்க வச்சு தான் க்ளோஸ் பண்ணணும். அத நம்ம ஊரை இங்க யாரும் பார்த்துடக்கூடாது. ஹலோ கண்ட்ரோல் ரூம்.